ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கர்த்தர் ஓசியாவை கொண்டு உரைக்க தொடங்கின போது கர்த்தர் ஓசியாவை நோக்கி, நீ போய் ஒரு சோர ஸ்திரீயையும் சோர பிள்ளைகளையும் உன்னிடமாய் சேர்த்துக்கொள், தேசம் கர்த்தரை விட்டு விலகி சோரம் போயிற்று என்றார். தேசம் கர்த்தரை விட்டு விலகி சோரம் போயிற்று. தேவன் ஓசியா என்கிற தீர்க்கதரிசியிடம் பேசின வார்த்தை தான், தேசம் கர்த்தரை விட்டு விலகி சோரம் போயிற்று. பழைய ஏற்பாடு காலத்திலே மிகவும் சிறந்த ஒரு தீர்க்கதரிசி என்று சொன்னால் ஓசியா தீர்க்கதரிசியை சொல்லலாம். ஹல்லேலூயா. பொதுவாகவே தேவன் ஜனங்களுக்கு வைத்திருக்கிற எதிர்காலம், ஜனங்களுக்கு வைத்திருக்கிற தீர்ப்பு, நியாய தீர்ப்பு, அவர்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதம், ஜனங்களுக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற எச்சரிப்பு, இப்படிப்பட்ட காரியங்களை தேவன் தீர்க்கதரிசிகளோடு பேசுவார். ஹல்லேலூயா. பொதுவாகவே தீர்க்கதரிசிகள் ஆவியானுடைய தூண்டுதலினாலே இப்படிப்பட்ட காரியங்களை ஜனங்களோடு பேசுவார்கள். அது மட்டுமல்லாமல் தீர்க்கமான தரிசனங்களை பார்த்து ஜனங்களோடு பேசுகிறவர்களான் தீர்க்கதரிசிகள். ஹல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் பார்த்தீங்கன்னா பல விதங்களில் ஜனங்களோடு பேசினாலும் சில தீர்க்கதரிசிகளோடு விசேஷித்த விதமாய் ஜனங்களுக்கு அவர் என்ன சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறாரோ அதை சிலருடைய வாழ்க்கையை மாதிரியாய் வைத்து ஒரு காட்சியாய் காட்டி ஜனங்களோடு அவர் அந்த காரியத்தை உணர்த்துவார். உதாரணமாக எரேமியா தீர்க்கதரிசி, எசேக்கியேல் தீர்க்கதரிசி, இவர்களுடைய வாழ்க்கையிலே பார்த்தீங்கன்னா பல நேரங்களில் ஆண்டவர் மக்களோடு சாதாரண வார்த்தையோடு பேசுவதை விடவும் அவர்களுடைய செயல்பாடுகளின் மூலமாக ஆண்டவர் மக்களோடு சில காரியங்களை வெளிப்படுத்தினார். எரேமியா தீர்க்கதரிசியிடம் ஆண்டவர் சொல்லுவார், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக நீ ஒரு கயறினால் ஒரு நுகத்தை கட்டி உன் கழுத்தோடு இணைத்து கொண்டு எருசலேம் வீதியிலே நின்று கொண்டு நில். இதை பார்க்கிற ஜனங்களுக்கு அந்த காட்சியின் மூலமாக நான் இந்த வண்ணமாகவே இப்படி ஒரு நுகத்தை பூட்டின விதமாகவே நீங்கள் பாபிலோனுக்கு அடிமையாக செல்ல போகிறீர்கள் என்பதை காண்பிக்கும்படியாக இப்படிப்பட்ட ஒரு செயலை செய்து கொண்டு நில் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எரேமியாவும் அதே போல மர நுகத்தை தன்னுடைய கழுத்திலே கட்டி வைத்து கொண்டு நின்று கர்த்தர் செய்ய போகிற காரியத்தை வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா. பொதுவாகவே பாருங்க, ஒரு காரியத்தை பேச்சினால் நம்ம சொல்லும்போது எவ்வளவு நம்ம உள்வாங்கிறோமோ அதை விடவும் அந்த காரியத்தை ஒரு காட்சியின் மூலமாய் காட்டும்போது ஆழமாய் நம்முடைய இருதயத்தில் பதிந்துவிடும். ஹல்லேலூயா. சிறு பிள்ளைகளுக்கு சில கதைகளை சொல்லி கொடுக்கும்போது சில காட்சிகளை, சில படங்களை காட்டி கதை சொல்லுவதை நாம் பார்க்க முடியும். எதற்காக என்றால் அந்த பிள்ளையுடைய இருதயத்திலே அந்த காரியம் ஆழமாய் பதிய வேண்டும் என்பதற்காக. ஹல்லேலூயா. ஆண்டவரும் அவருடைய ஜனங்களுக்கு பல விதத்திலே தான் செய்ய போகிற காரியங்களை உணர்த்தினாலும் அதை கேட்க மனதில்லாதவர்களாய் இருந்த காரணத்தினால் ஓசியா தீர்க்கதரிசியிடம் ஆண்டவர் சற்று வித்தியாசமாய் பேச வேண்டிய காரியத்தை செயல்படுத்தும்படியாக ஆண்டவர் சொல்லுகிறார். என்ன காரியத்தை அவருடைய வாழ்க்கையில் அவர் செயல்படுத்த சொன்னார் என்றால், அதே வேத பகுதியில் நாம் படித்தால் தெரியும். ஓசியாவை பார்த்து, நீ போய் ஒரு சோர ஸ்திரீயை திருமணம் பண்ணு. ஹல்லேலூயா. கெட்டு போன அருவருப்பான வாழ்க்கை வாழுகிற, யாரும் விரும்பாத ஒரு வாழ்க்கை வாழுகிற சோர ஸ்திரீயை போய் திருமணம் பண்ணு. ஓசியா ஒரு வாலிப தீர்க்கதரிசியா இருந்தார். ஹல்லேலூயா. ஒரு வேசித்தனத்தில் வாழுகிற, விபச்சாரத்தில் வாழுகிற ஒரு பெண்ணை போய் திருமணம் பண்ணு என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அவர் அந்த வார்த்தையை கேட்டு கோமேர் என்கிற ஒரு அருவருப்பான வாழ்க்கை வாழுகிற ஒரு ஸ்திரீயை இந்த ஓசியா தீர்க்கதரிசி திருமணம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா.
இதை எதற்காக ஆண்டவர் தீர்க்கதரிசியின் வாழ்க்கையின் மூலமாக, ஒரு காட்சியின் மூலமாக ஜனங்களோடு பேச வேண்டும் என்று விரும்புகிறார் என்றால், அதுதான் நாம் படிக்க கேட்ட அந்த வேத பகுதி. தேசம் கர்த்தரை விட்டு விலகி சோரம் போயிற்று. ஹல்லேலூயா. தேசம் கர்த்தரை விட்டு விலகி சோரம் போயிற்று. அதன் அடையாளமாக நீ ஒரு சோரம் போன பெண்ணை திருமணம் பண்ணு. ஹல்லேலூயா. பாருங்க, ஒரு பரிசுத்தமான தேவ மனிதன் அவர் திருமணம் பண்ணுவது அருவருப்பான, யாரும் விரும்பாத ஒரு வேசித்தனத்தில் வாழுகிற ஒரு பெண்ணை திருமணம் பண்ணும்படியாக ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. எதற்காக கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசியின் வாழ்க்கையே ஜனங்களுக்கு மாதிரியாக காண்பித்து கொடுக்கிறார் என்றால், ஜனமே நீ சோரம் போய்விட்டாய். நீ எப்படி ஓசியா திருமணம் பண்ணின இந்த ஸ்திரீயை போல், இந்த அருவருப்பான வாழ்க்கை வாழுகிற இந்த ஸ்திரீயை போல் உன் வாழ்க்கையும் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என்று காண்பித்து அவர்களுக்கு கொடுக்கும்படியாக அந்த அருவருப்பான பெண்ணை ஒரு தேவ மனிதனுக்கு தேவன் திருமணம் பண்ணி கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோரம் போனது நிமித்தம், ஹல்லேலூயா, ஆண்டவருடைய ஒரு வார்த்தை, தேசம் கர்த்தரை விட்டு விலகி சோரம் போய்விட்டது. ஹல்லேலூயா. யார் யாரெல்லாம் கர்த்தரை விட்டு விலகுகிறார்களோ அவர்களெல்லாம் சோரம் போன வாழ்க்கைக்கு அடையாளம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு ஆத்மநேசராய் இருந்தவர் தேவாதி தேவன். அவரை விட்டுவிட்டு அந்நிய தெய்வ வழிபாட்டுக்கும் விக்கிரக வழிபாட்டுக்கும், இன்னும் விக்கிரகத்துக்கு முன்பாக நின்று ஆராதனை செய்வதற்கும், துன்மார்க்கமான வாழ்க்கை வாழ்வதற்கும், பிரமாணத்தை விட்டு மனம் போன போக்கிலே வாழுவதற்கும் தன்னுடைய ஜனங்கள் தன்னுடைய வாழ்க்கையை கொடுத்தது நிமித்தம் ஆண்டவர் சொல்கிறார், கர்த்தரை விட்டு என் ஜனம் வழி விலகி போய்விட்டது நிமித்தம் ஜனம் சோரமாகிவிட்டது. ஹல்லேலூயா. சோரமாகிவிட்டது, கெட்டு போச்சு, சீரழிந்து விட்டது. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த செய்தி தேவனாய் தெரிந்தெடுக்கப்பட்ட உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் தந்த வார்த்தை. இதை புறஜாதி ஜனங்களுக்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தையிலே தேவனால் விசேஷித்த விதமாக தெரிந்தெடுக்கப்பட்ட தேவ மக்களுக்கு தேவன் கொடுத்த வார்த்தை, ஜனம் கர்த்தரை விட்டு விலகி சோரம் போய்விட்டது. ஹல்லேலூயா. இன்றைக்கு அநேக நேரத்திலே ஆண்டவரால் தெரிந்தெடுக்கப்பட்ட தேவ ஜனம் கூட தேவனை தேடுவதை விட்டு, தேவனுடைய வழியை விட்டு விலகி அந்நிய தெய்வத்துக்கு முன்பாக, விக்கிரகத்துக்கு முன்பாக வணங்கி ஆராதனை செலுத்துகிற சூழ்நிலை இன்றைக்கும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ஹல்லேலூயா. இன்றைக்கும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. சில நேரங்களில் சில காரியங்களுக்காக ஆண்டவருடைய சமூகத்திலே காத்து கொண்டிருந்து அதற்கு பதில் வரவில்லை என்றால், இன்றைக்கும் அநேக தேவனுடைய பிள்ளைகள் அந்நிய தெய்வத்துக்கு முன்பாக நின்று குறி கேட்பதற்கும் பரிகாரம் செய்வதற்கும் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பல சாஸ்திர சம்பிரதாயங்களுக்கு தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்ட ஜனங்கள் இன்றைக்கு இடம் கொடுக்கும் போது கர்த்தரை விட்டு வழி விலகுகிறோம் நாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில கிறிஸ்தவர்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா, பிள்ளைகளுக்கு திருமணம் நடத்தும் போதும், பிள்ளைகளுக்கு மணவாளனுக்கு வீட்டுக்கு திருமணம் முடித்து அனுப்பும் போதும், ஒரு குழந்தையை தூக்கி கொண்டு அனுப்பும் போது எதிர்ப்புக்கு விடுகிற ஒரு அனுபவத்தை நாம் பார்க்க முடியும். கிறிஸ்தவ வீடுகளில் நடந்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. வழி விலகுகிற தேவ ஜனம், ஹல்லேலூயா, ஆண்டவரை விட்டு வழி விலகிறது. மகளை வாழ விடுவதற்காக குழந்தையை சுமந்தவாறு ஒரு தாயை முதல் வர வைத்து விட்டுதான் வாகனத்தை அனுப்பி விடுகிறார்கள். இது ஆண்டவரை விட்டு வழி விலகுகிற அனுபவம். ஹல்லேலூயா. அவர்களுக்கு தேவன் தன்னுடைய மகளுக்கு வாழ்க்கைக்கு முன்பாக தேவன் போக வேண்டிய அவசியம் இல்லை, தேவன் துணையாய் செல்ல வேண்டும் என்கிற எண்ணம் அவர்களுக்கு இல்லை. ஒரு குழந்தையை தூக்கி கொண்டு தன்னுடைய மகளுடைய வாழ்க்கைக்கு எதிர்ப்புக்கு வந்தா என் மக வாழ்க்கை நல்லா இருக்கும் என்கிற நம்பிக்கை ஜனம் ஆண்டவரை விட்டு விலகி சோரம் போகிறது.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பல சடங்காச்சாரங்களையும் சம்பிரதாயங்களையும் நாம் பின்பற்றும் போது அந்த சூழ்நிலையில் எல்லாம் நாம் ஆண்டவரை விட்டு தூரம் போறோம். தேவஜனமே, ஆண்டவரை விட்டு விலகி நம்முடைய வாழ்க்கை சோரம் போன அனுபவத்திலே இருக்கிறது. ஜாதகங்களை தூக்கி கொண்டு பலரிடம் என்னுடைய தலையெழுத்து எப்படி இருக்கிறது என்று பார்த்து சொல்லுங்கள் என்று ஓடுகிற எத்தனையோ கால்கள் தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்ட கால்கள். ஹல்லேலூயா. வழி விலகி சோரம் போய்கொண்டே இருக்கிறது. ஒரு உண்மையற்ற சூழ்நிலை, உண்மையில்லாத சூழ்நிலை. ஹல்லேலூயா. எங்கு பார்த்தாலும் அநியாயம், பொய், புரட்டு, இப்படிப்பட்ட காரியங்களை நாம் செய்யும் போது நாம் தேவனை விட்டு வழி விலகி சோரம் போகிறோம். தேவ ஜனமே, உலகத்திற்காக முக்கியத்துவம் கொடுத்து பணம், பதவி, பொருள், ஆடம்பரத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து ஓடும் போது தேவனை விட்டு வழி விலகி நாம் சோரம் போகிறோம். தேவன் செய்த நன்மைகளை நினைத்து தேவனை ஆராதிக்க வர வேண்டிய பாதங்கள் அந்நிய தெய்வத்திற்கு முன்பாக, விக்கிரகத்துக்கு முன்பாக வணங்குகிற ஒரு சூழல், அது தேவனை விட்டு வழி விலகிறது. எத்தனை எத்தனை கிறிஸ்தவர்கள் வீடுகளுக்கு ஸ்தானம் பார்க்கிறவர்களை அழைத்து கொண்டு வந்து கர்த்தர் உலாவுகிற கூடாரத்திலே அந்நிய தெய்வ வழிபாட்டுக்குள்ளவர்களை அந்த கூடாரத்திலே அழைத்து வந்து அந்தகாரங்களை தன்னுடைய கூடாரத்திலே அலைய வைக்கிற, உலாவ வைக்கிற எத்தனை எத்தனை கிறிஸ்தவர்கள் தேவன் ஜனங்களை விட்டு விலகி சோரம் போகிற அனுபவம். ஹல்லேலூயா. கர்த்தரை விட்டு ஜனங்கள் விலகும் போது அந்த குடும்பம் சோரமாகிறது. ஒரு தனிப்பட்ட மனிதன் தேவனை விட்டு விட்டு உலகத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தாலும் சரி, வேலைக்கு முக்கியத்துவம் கொடுத்தாலும் சரி, சொந்த பந்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தாலும் சரி, உலகத்துக்குரிய எல்லா சந்தோஷமான காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாலும் நாம் தேவனை விட்டு விலகுகிற ஒரு அனுபவத்திற்குள்ளாகிறோம். தேவ ஜனமே, ஹல்லேலூயா. எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்க, 2:13 ஆண்டவர் சொல்றார், என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள். ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய என்னை விட்டு விட்டார்கள். தண்ணீர் நிற்காத தொட்டிகளாகிய வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள். ஹல்லேலூயா. என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள். தேவாதி தேவனுடைய வார்த்தை, ஒரு ஏக்கம் கலந்த ஒரு வார்த்தையை நாம் இந்த வேத பகுதியை பார்க்கலாம். என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள். முதலாவது, ஜீவ நீரூற்றாகிய என்னை விட்டு விட்டார்கள். அது முதல் தீமை. ஹல்லேலூயா. தன்னை தெரிந்தெடுத்து தனக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களையும் தந்த தேவனை விட்டு விட்டது முதல் தீமை. இரண்டாவது பார்த்தீங்கன்னா, வெடிப்பு, தண்ணீர் நிற்காத தொட்டிகளாகிய வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள். இது இரண்டாவது தீமை. 2 தீமைகளை என் ஜனங்கள் தங்களுக்கென்று தேடி கொண்டார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். முதலாவது, ஜீவ நீரூற்றாகி என்னை தள்ளிவிட்டார்கள். அது முதல் ஒரு தீமை அவர்களுக்கு. இரண்டாவதாக, தண்ணீரே நிற்காத ஒரு போலியான ஒரு வெடிப்புள்ள தொட்டியை தேடி போயிட்டார்கள். அவர்களுக்கு அவர்கள் வருத்தின இரண்டாவது தீமை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சாலமோன் ராஜா பார்த்தீங்கன்னு சொன்னா, ஆண்டவரால் தெரிந்தெடுக்கப்பட்ட ஒரு மகிமையான, ஒரு மேன்மையான மனிதன். அவர் பாருங்க, தன்னுடைய மனைவிகளின் நிமித்தம் அந்நிய தெய்வங்களை தன்னுடைய பரிசுத்த தேவனுடைய பூமிக்குள்ளே கொண்டு விக்கிரகங்களை அவர் நாட்டினார். அதன் நிமித்தம் சாலமோனுடைய ராஜ்யம் 2ஆக பிளவுபட்டது. தேவஜனமே, ஹல்லேலூயா. சவுல் ராஜாவை விசேஷித்த விதமாய் ஆண்டவர் தெரிந்தெடுத்தார். ஆனால் சவுல் ராஜா அஞ்சனம் பார்க்கிறவர்களையும் குறி சொல்கிறவர்களையும் தேடி போனது நிமித்தம் சவுல் ராஜாவிடம் இருந்து ராஜ்யபாரம் பறிக்கப்பட்டது. அவருக்குள் இருந்து பரிசுத்த ஆவியானவர் நீக்கப்பட்டார். ஹல்லேலூயா. யூதாஸ் காரியத்தை குறித்தும் ஆண்டவருக்கு ஒரு திட்டம் இருந்தது. தன்னுடைய சீசர்களில் ஒருவராய் தான் தேவன் தெரிந்தெடுத்தார். ஆனா பண ஆசை நிமித்தம் அவனுடைய வாழ்க்கை பரிதாபம். ஹல்லேலூயா. தேவனை விட்டு விட்டு அந்நிய காரியங்களை தேடி போகிறவர்கள், அந்நிய வழியிலே தனக்கு ஒரு சமாதானம், சந்தோஷம் கிடைக்கும் என்று அதை தேடி போகிற ஜனங்களுடைய வாழ்க்கை பரிதாபம். ஹல்லேலூயா. இன்னைக்கு நமக்கு யாருக்கும் ஆமென் வராது. ஹல்லேலூயா,
அவர்களுக்கு ஐயோ. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, ஜீவநீரூற்றாகிய என்னை விட்டு விட்டு வெடிப்புள்ள தன் தொட்டி ஆகிய அந்த தொட்டி, அந்த தண்ணீர் நிற்கும் என்று நம்பி ஏமாந்து ஓடி போய் தனக்கென்று ஒரு தீமையை வரித்து விட்டார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, ஒரு தோட்டக்காரர், ஒரு கிராமத்தில் ஒரு தோட்டக்காரர் இருந்தார். அவர் அவருடைய தோட்டத்தை மிகவும் அழகாக பராமரித்து அந்த தோட்டம் மிகவும் அழகுள்ளதாக இருந்து. காரணம் பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா அழகழகான செடிகள், பூக்கள் இருந்தது. தூங்காதுங்க. ஹல்லேலூயா. தோட்டத்தில் அழகழகான பூக்கள் இருந்தது பாருங்க, காய்கறிகள், கனிகள், இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் அந்த தோட்டத்தில் இருக்குது. தோட்டம் பச்சை பசேல் இருக்குது. இருப்பதற்கு காரணம் பார்த்தீங்கன்னா, அந்த தோட்டத்தில் ஒரு அழகான நீரூற்று, ஒரு சின்ன நீரூற்று அப்படியே தண்ணி ஊறி ஊறி அப்படியே பாய்ஞ்சு போயிட்டே இருக்குது. அப்போ பாருங்கள், அதனால தான் அந்த நீரூற்றிலேருந்து வருகிற தண்ணீர்னால் தான் அந்த செடிகள் எல்லாம் பச்சை பசேல்னு அழகாக இருக்குது, பூத்து குலுங்குது, கனிகளை கொடுக்குது, எல்லா காரியங்களும் ஆசீர்வாதமாக இருக்குது அந்த தோட்டம். இப்போ ஒரு நாள் அவர், இந்த தோட்டக்காரர் பார்க்குறாரு, இந்த நீரூற்று கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு தண்ணி கொடுத்துட்டு இருக்குது, இதையே நான் நம்பிட்டு இருக்கக்கூடாது, ஒரு போர்வெல் நான் இந்த தோட்டத்திலே போடணும், போட்டு ஒரு பெரிய டேங்கு கட்டி சின்ன சின்ன பைப்பெல்லாம் அங்கங்கே வச்சு நான் தண்ணி பாய்ச்சி இந்த தோட்டத்தை இன்னும் அழகாக நான் ஆக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் திட்டம் போட்டு அந்த நீரூற்றை அடைச்சிட்டார். அதுக்கு பிறகு ஒரு போர்வெல் போட்டு நல்லா தண்ணி வந்துட்டு தண்ணியை டேங்கில் ஏற்றுறாரு. டேங்க் வெளியே அங்கங்கே வச்ச பைப்பில் எல்லாம் தண்ணி வந்து செடி அழகாக வளர்ந்து வந்துட்டே இருக்குது. திடீர்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், பயங்கர ஏப்ரல் மே மாதம் பயங்கர சூடு, தண்ணி சுற்றி இருக்கிற இடங்களெல்லாம் குறைய தொடங்கிட்டு, இவருடைய போர்வெல்லையும் தண்ணி குறைஞ்சி போச்சுது, டேங்கில் இருந்த தண்ணியும் படிப்படியாக குறையுது, பைப்புக்கு தண்ணி வரல. கொஞ்சம் கொஞ்சமாக தோட்டம் பார்த்தீங்கன்னா, தோட்டத்தில் உள்ள செடிகள் எல்லாம் வாட தொடங்குது. வாடி அப்படியே தோட்டம் பழைய அழகெல்லாம் இழந்து அப்படியே இருக்குது. இவர் பார்க்குறாரு, தண்ணி இல்லை. ஐயோ, நான் எனக்கு இவ்வளவு நாளும் மகிமையாக இருந்த அந்த நீரூற்றை நான் அசட்டை பண்ணி அடைச்சி போட்டேனே, எனக்கு அது மேன்மையாக தெரியாமல் இதுதான் எனக்கு பெருசாக தெரிஞ்சதுனால இதை நான் செஞ்சிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த நீரூற்றை அவர் தோண்ட தொடங்கினார். ஹல்லேலூயா. அந்த நீரூற்றை அவர் தோண்டினதும் தண்ணி பழையது போல் அழகாக வந்துட்டே இருக்கு பாருங்க. எல்லா செடிகளுக்கும் நீர் பாய்ச்ச தொடங்கினார். எல்லா செடிகளும் மறுபடியும் பச்சை பசேன்னு வளர ஆரம்பித்தது. ஹல்லேலூயா. நிறைய நேரத்தில் அப்படிதான் நம்ம ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற சமாதானத்தையும் நன்மைகளையும் எல்லா ஆசீர்வாதங்களையும் உதாசீனப்படுத்திட்டு அங்கே பயங்கரமாக இருக்கும். அங்கே போனால் நம்முடைய வாழ்க்கை தலைகீழாக மாறிடும். அப்படியே நம்ம வாழ்க்கை எல்லாம் சொல்லிடுவாங்க, வாங்கன்னு சொல்லி சிலர் நமக்கு சில ஆலோசனை தருவாங்க. ஹல்லேலூயா. அது நம்முடைய வாழ்க்கைக்கு தீமையாய் தான் முடியும். ஹல்லேலூயா. அது நன்மையாக இருக்காது. ஒருவேளை அந்த நேரத்தில் அது நமக்கு நன்மை காட்டுகிறது போல இருந்தாலும் அது முடிவு நமக்கு தீமையானதா இருக்கு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாருங்க, அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, நாம் கர்த்தருடைய வழியை விட்டு விலகாதபடி ஆண்டவருடைய வழியில நாம் வந்துடணும். ஹல்லேலூயா. அவர்னால் தான் நமக்கு சந்தோஷம், அவர்னால் தான் நமக்கு சமாதானம், அவர் மட்டும்தான் நமக்கு விடுதலை. ஹல்லேலூயா. உம்மாலன்றி எனக்கு விடுதலை இல்லை, உம்மாலன்றி எனக்கு நிம்மதியில். சொல்லுவோம், உம்மாலன்றி எனக்கு, ஆமென், உம்மாலன்றி எனக்கு நிம்மதி இல்லை. நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் ஏசையா. நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் ஏசையா. ஹல்லேலூயா. அவர் ஒருவர் தான் நமக்கு வழி. ஆமென். ஒருவேளை நம்ம இதுவரைக்கும் கர்த்தரை விட்டு வழி விலகின எந்த சந்தர்ப்பங்கள், எந்த சூழ்நிலைகள், எந்த நேரங்கள் இருந்தாலும், ஹல்லேலூயா, இந்த நேரத்தில் தேவனோடு ஒரு விசை நம்மை நாம் ஆராய்ந்து பார்த்து தேவ சமூகத்தில் நாம் ஒப்புரவாவோமானால் நிச்சயம் நம்முடைய வாழ்க்கையில் மேன்மையான ஆசீர்வாதத்தை கர்த்தர் தரப்போதுமானவர். ஹல்லேலூயா. கண்ணீரோடு நம்முடைய வாழ்க்கையில் பல நாட்கள், பல வருடங்கள், பல மாதங்கள் கண்ணீர் வடித்தும் என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு விடுதலையை நான் பார்க்க முடியவில்லை என்கிற
அனுபவத்தில் வந்திருந்தீங்கன்னா, எந்த இடத்துல நாம் வழி விலகி போனேன் என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்கணும். ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவரை விட்டு வழி விலகி போனால் முதலாவது நம்ம ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து இழக்கிற ஒரு ஆசீர்வாதம் அது என்ன? எந்த ஆசீர்வாதத்தை நம்ம இழக்கிறோம்? வழி விலகி போற நேரத்தில் தேவனிடத்திலிருந்து எந்த ஆசீர்வாதத்தை நாம் இழந்து போகிறோம் என்பதை வேதம் சொல்லுகிறது என்று நாம் பார்க்கலாம். ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். இவளுக்கு லோருகாமா என்னும் பேரிடு, ஏனெனில் நான் இனி இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு இரக்கம் செய்வதில்லை, நான் அவர்களை முழுவதும் அகற்றிவிட்டேன். ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவரை விட்டு நம்ம வழி விலக விலக நம்ம தேவனிடத்திலிருந்து என்ன ஆசீர்வாதத்தை இழந்து விடுகிறோம் தெரியுமா? சொல்லுங்களா சத்தமா. வசனம் போட்டிருக்குதா? போடலையா? போடலை. பைபிளில் இருக்கு இல்லையா? என்ன ஆசீர்வாதத்தை தேவ சமூகத்திலிருந்து இழந்து விடுறோம்? ஹல்லேலூயா. ஆண்டவருடைய இரக்கத்தை நாம் இழந்து விடுகிறோம். ஏனெனில் நான் இனி இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு இரக்கம் செய்வதில்லை. ஹல்லேலூயா. பல தீர்க்கதரிசிகளின் மூலமாக ஆண்டவர் பேசி பார்த்தார் இஸ்ரவேல் ஜனங்களோடு. நீங்கள் கர்த்தருக்கு விரோதமாக கர்த்தருடைய வழியை விட்டு விலகி சென்று கொண்டிருக்கிறீர்கள், மறுபடியும் ஆண்டவர் அண்டைக்கு வந்து விடுங்கள் என்று பல முறை ஆண்டவர் தீர்க்கதரிசிகளை அனுப்பி எச்சரித்து பார்த்தார். வார்த்தையை ஜனங்கள் கேட்பதா இல்லை. ஹல்லேலூயா. இன்றைக்கும் ஆண்டவர் அநேக நேரத்திலே நாம் வழி விலகி போகும் போதெல்லாம் அவருடைய ஊழியக்காரர்களை கொண்டு அவருடைய வார்த்தைகளை கொடுத்து பல விதத்தில் பிரசங்கம் பண்ணி பல விதத்தில் எச்சரிப்பை தேவன் கொடுத்து கொண்டிருக்கிறார். கொடுத்து கொண்டிருந்தாலும் அந்த நேரத்தில் அந்த வார்த்தைகளை நாம் அசட்டை பண்ணிவிட்டு இஸ்ரவேல் ஜனங்களைப் போல சென்று விடுகிற அனுபவத்தில் தான் நான் இருக்கிறோம். தேவ ஜனமே, தேவனுடைய ஏக்கம் கலந்த வார்த்தை, எருசலேமே எருசலேமே, கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்த்து அணைப்பது போல எத்தனையோ தரம் நான் உன்னை கூட்டி சேர்ப்பதற்கு மனதுள்ளவராயிருந்தேனே, ஆனால் நீ மனதில்லாதவளாய் என்னை விட்டு விலகி சென்று விட்டாயே என்று ஆண்டவருடைய ஏக்கம் கலந்த குரல் எத்தனையோ நேரம் அவருடைய ஜனங்களுக்கு நேராக எதிரொலித்தது. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களைப் போல நாமும் பல நேரத்தில் ஆண்டவருடைய வார்த்தையை புறக்கணித்து அசட்டை பண்ணுகிறவர்களாய் காணப்படுகிறோம். தேவ ஜனமே, அதனால் நாம் இழக்கிற ஒரு ஆசீர்வாதம் தேவ இரக்கம். சொல்லுங்களா? ஹல்லேலூயா. ஆண்டவருடைய இரக்கத்தை நாம் இழந்து விடுகிறோம். ஆண்டவர் இரக்கம் உள்ளவர், அவர் நீடிய சாந்தம் உடையவர், அவர் மிகுந்த தயவுடையவர். ஹல்லேலூயா. இரக்கம்தான் அவருடைய குணம், அவருடைய இயல்பு இரக்கம் உள்ளவர். ஹல்லேலூயா. இரக்கமுள்ள தெய்வம் அவர். ஒரு தெய்வீகத்தின் பூரணத்தில் அடங்கினதுதான் இந்த இரக்கம். ஹல்லேலூயா. இது மனித இரக்கத்தில் எல்லாம் ஒப்பிட முடியாது. அவ்வளவு மிக பெரிய மேன்மையான ஒரு குணாதிசயம் தான் தெய்வீக குணம், இரக்கம். அந்த தெய்வம் சொல்லுகிறாரு, நான் இரக்கம் செய்ய மாட்டேன். ஹல்லேலூயா. நான் இரக்கம் செய்ய மாட்டேன். ஒரு மனிதன் ஆண்டவருடைய இரக்கத்தை இழந்து விட்டால் அதை போல ஒரு பரிதபிக்கிற ஒரு சூழ்நிலை வேறு எதுவுமே அவனுடைய வாழ்க்கையில இல்லை. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. அவருடைய இரக்கத்தை மட்டும் நாம் இழந்து விடக்கூடாது. தேவ ஜனமே, பாருங்க, ஆண்டவர் ஆதியாகம புஸ்தகத்திலே பார்க்கும்போது லோத்து என்கிற ஒரு தேவ மனிதன் இருந்த இடம் சோதோம் கொமோரா பட்டணம். ஆபிரகாமுடைய சகோதரர் மகன் லோத்து வாழ்ந்து கொண்டிருந்த பட்டணம் சோதோம் கொமோரா பட்டணம். பயங்கர பாவம் நிறைந்து விட்டது, ஓரின சேர்க்கை, யாருமே அங்க பாதுகாப்பாய் வாழ முடியாது, துணிகரம், யாரை வேணாலும் நினைச்சா கொலை செய்யலாம், எது வேணும் செய்யலாம். மனிதனுக்கு தெய்வ பயமே அற்று போன சூழ்நிலை சோதோம் கொமோரா பட்டணம். அந்த பட்டணத்தை அழிக்கும்படியாக ஆண்டவர் தேவதூதர்களை அந்த பட்டணத்துக்கு நேராக அனுப்பி விடுகிறார். அந்த நேரத்திலே இந்த சோதோம் கொமோரா பட்டணத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த லோத்துக்கு தேவனுடைய கண்களில் இரக்கம் கிடைத்தது. ஹல்லேலூயா.
அதனால் லோத்துவை எப்படியாவது இந்த பட்டணத்தை அழிக்கும் போது லோத்துவும் அவனுடைய குடும்பத்தையும் காப்பாற்றி விட வேண்டும் என்று ஆண்டவர் பிரயாசப்படுகிறார். தூதர்கள் மூலமாக ஆண்டவர் சொல்லுகிறார், நீ சீக்கிரம் இந்த பட்டணத்தை விட்டு வெளியே போய்விடு, சீக்கிரம் போ, வேகமா வெளியே போ, உனக்கு யார் சொந்த பந்தம் உண்டோ எல்லாரையும் அழைத்துட்டு போ, மீதி உள்ள எல்லாரோடு சேர்ந்து சோதம் கொமோரா பட்டணத்தை நான் அழிக்க போகிறேன் என்று. ஹல்லேலூயா. வேகப்படுத்திட்டே இருக்கிறாங்க தேவதூதர்கள், வேகமா போ, வேகமா போயிரு, இனி நான் தாமதிப்பதில்லை, அக்கிரம் மிகுதியாயிற்று ஜனங்களுக்கு, அதனால் அழிக்க போகிறேன் என்று ஆண்டவர் வேகப்படுத்தினாலும் இந்த லோத்து பாருங்க, அவர் அப்படியே நிதானமாக தான் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவங்க அவ்வளவு வேகப்படுத்துறாங்க, நிதானமா இருக்கிறார். வசனம் சொல்லுகிறது பாருங்க, ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அவன் தாமதித்த போது கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே அந்த புருஷர் அவன் கையையும் அவன் மனைவியின் கையையும் அவன் 2 குமாரத்திகளின் கையையும் ஹல்லேலூயா அவனை பிடித்து பட்டணத்திற்கு வெளியே கொண்டு போய் விட்டார்கள். பாருங்க, அவன் மேல் இரக்கம் வைத்தது நிமித்தம், அவன் தாமதித்த போது கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே, ஹல்லேலூயா, ஆண்டவர் லோத்துவோடைய குடும்பத்திலே இரக்கம் வைத்தது நிமித்தம் தாமதித்த போது கூட, ஆண்டவருடைய வார்த்தையை அசட்டை பண்ணின பிறகு கூட, ஆண்டவருடைய வார்த்தைக்கு ஒரு கனம் கொடுக்காத பிறகு கூட, அவன் மேல் வைத்த அவருடைய இரக்கத்தின் நிமித்தம் அவனையும் அவனுடைய மனைவியையும் அவனுடைய பிள்ளைகளுடைய கரங்களையும் பிடித்து ஆண்டவர் பட்டணத்துக்கு வெளியே கொண்டு போய்விட்டார். ஹல்லேலூயா. தேவ இரக்கம். அநேக நேரத்தில் ஆண்டவர் பார்த்தீங்கன்னு சொன்னா, பல நேரத்தில் ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு நேராக வந்து கொண்டிருக்கும் போது நாமும் லோத்துவ போல் ஆண்டவருடைய வார்த்தைக்கு ஒரு கனம் கொடுக்காதவர்களை பார்த்துடலாம். ஹல்லேலூயா. இதுதான் கிருபையின் நாள், இதுதான் ரட்சிக்கப்பட வேண்டிய நாள், இதுதான் நம்ம தேவனிடத்திலிருந்து இரக்கத்தை பெற்றுக்கொள்ள வேண்டிய நாள், இதுதான் அனுக்கிரக நாள் என்று பலர் நமக்கு நேராக ஆண்டவருடைய வார்த்தையை நமக்கு பிரசங்கித்தாலும் பார்த்துடலாம். நாள் இருக்குது இன்னும். ஹல்லேலூயா. நாள் இருக்குது. இதுதான் எல்லாருக்கும் அசட்டை பண்ணுகிறது. ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு நேரா வரும்போது நிர்விசாரம், அசட்டை. ஹல்லேலூயா. ஆராதனைக்கு போலாம். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய காரியத்துக்கு போகலாம். தினமும் ராத்திரி 9 மணிக்கு குடும்ப ஜெபம் பண்ணலாம். ஹல்லேலூயா. எல்லாம் நமக்கு நிர்விசாரம். ஆனா பாருங்க, ஏன் நம்ம நிர்விசாரமா இருக்கிறோம்னா, ஆண்டவருடைய இறக்க நம்ம மேல இருக்கிறனால தான் நம்ம நிர்விசாரமா அசட்டை பண்ணிட்டே இருக்கிறோம். ஆண்டவரை குறித்த ஒரு பயம் நமக்கு இருந்தா ஆண்டவருடைய காரியத்தில் நம்ம நிர்விசாரமா இருக்க மாட்டோம். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம நிர்விசாரமா இருக்க மாட்டோம். ஆண்டவருடைய சமூகத்துல பயபக்தியா இருப்போம். ஹல்லேலூயா. இரக்கம் நம்ம மேல அவர் பாராட்டினாதான் எத்தனையோ காரியங்கள் நம்ம மீறி செஞ்சுட்டு இருக்கிறோம். நம்ம இன்னைக்கும் நிலைச்சு நிக்கிறோம்னா தேவ இரக்கம் உங்க மேல என் மேல இருக்கிறது நிமித்தம் தான். ஹல்லேலூயா. ஆமென். ஆனா நம்ம அநேக நேரத்துல அசட்டம் பண்ண தேவனுடைய இரக்கத்தை நம்ம இழந்துட்டே இருக்கிறோம். தேவனுடைய வழியை விட்டு விலகி போக தேவ இரக்கம் நம்மளை விட்டு குறைந்து விட்டே இருக்குது. கண்ணீர் விட்டு அடுத்து ஜெபிப்போம், ஆண்டவரே உங்களுக்கு இரக்கம் இல்லையா ஆண்டவரே? ஹல்லேலூயா. ஆமென். அவர் நீதி உள்ள தெய்வம். அவருக்குரிய காரியங்களுக்கு நம்ம முதன்மை கொடுக்காத பட்சத்தில் அவர் இறங்குறது நமக்கு மெதுவாக தான் இறங்குவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நிறைய நேரத்தில் நம்ம செய்கிற தவறுகளின் நிமித்தம் தேவ இரக்கத்தை இழந்து கொண்டிருக்கிறோம். தேவனுடைய காரியத்திற்கு அசட்டை பண்ணும்போது, நிர்விசாரம் ஆகும்போது தேவனிடத்திலிருந்து இரக்கத்தை இழந்து கொண்டிருக்கிறோம் என்கிற எண்ணம் நமக்கு இல்லை. ஹல்லேலூயா. அதனால்தான் நம்ம ஆண்டவர் இரக்கம் உள்ளவர், கிருபை உள்ளவர், நம்ம தைரியமாக என்ன இருக்கிறது காரணம் அவருடைய இரக்கத்தை நம்ம பெற்ற சந்ததியா இருக்கிறதுனால. ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் சொல்லுகிறார், பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள்,
பயத்துடனே அவருடைய சமூகத்துக்கு நம்ம வரணும். நமக்கு யாருக்குமே பயம் இல்லை ஆண்டவருடைய சமூகத்தில். ஹல்லேலூயா. நடுக்கம் இல்லை, பயம் இல்லை. ஆண்டவரை குறித்த பயம் நமக்கு இல்லை. அதனால தான் நம்ம லோத்துவை போல வார்த்தையை அசட்டை பண்ணுகிறோம், ஆண்டவருடைய காரியத்தை நிர்விசாரமாகிறோம். ஆனாலும் ஆண்டவர் அங்க பாருங்க, லோத்துக கையை பிடிச்சி, ஏன்னா இந்த லோத்துவுக்காக அங்க ஆபிரகாம் ஜெபித்து கொண்டிருக்கிறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தூங்குறவங்க எல்லாம் ஹல்லேலூயா சொல்லுங்களா. ஹல்லேலூயா, ஆமென். பாருங்க, லோத்துக்கு ஆண்டவர் அவ்வளவு தயவு பாராட்டுறது காரணம், அவ்வளவு இரக்கம் ஆண்டவர் பாராட்டு காரணம், லோத்துக்காக அங்க ஆபிரகாம் ஜெபித்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. லோத்து அழிஞ்சிடக்கூடாது, லோத்தோடைய குடும்பம் அழிந்துடக்கூடாதுன்னு. ஆனால் இவருடைய நிர்விசாரம், அசட்டை ஆண்டவருக்கு இரக்கம் பாராட்ட முடியாத சூழ்நிலை இருந்தாலும் அங்கு ஒருவருடைய ஜெபம் லோத்துவுக்கு இரக்கம் பாராட்டும்படியாக செய்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு நம்முடைய பிள்ளைங்க பல இடத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க, வெளிநாட்டில் இருக்கிறாங்க, வெளியூரில் இருக்கிறாங்க, நம்ம கணவன்மார்கள், நம்முடைய சொந்த பந்தம் ஆங்காங்கே இருக்கிறாங்க. நம்ம இருந்து ஜெபிக்கிற ஜெபம் நம்ம பிள்ளைகளை அந்த அழிவில் இருந்து பாதுகாக்க போதுமானது. ஹல்லேலூயா. நம்ம ஜெபிக்கிற ஜெபம் நம்ம பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே இரக்கம், தேவனுடைய இரக்கத்தை கொடுக்க போதுமானதா இருக்கிறது. தேவன் இரக்கத்தை அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே காண்பிக்க போதுமானதா இருப்பது நம்முடைய ஜெபம். தேவ ஜனமே, அங்க லோத்து, ஆபிரகாம் லோத்துக்காக விண்ணப்பம் பண்ணின நிமித்தம் லோத்து தாமதித்த பிறகு கூட ஆண்டவர் எப்படியாவது லோத்துவை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று லோத்துவை அவனுடைய குடும்பத்தையும் கரத்தை பிடித்து பட்டணத்துக்கு வெளியே கொண்டு விடு. ஆனால் அந்த மனுஷன் பாருங்க, அப்போ உணர்வடையல. அவர் சொல்றாரு, நீ ஓடி போ, மலைக்கு போய் உன்னை நீ ஜீவனை காப்பாத்திக்கணும், மலைக்கு ஓடி போ. ஆனா பாருங்க, லோத்து பாருங்க சொல்றாரு, ஆண்டவரே நான் மலைக்கு ஓடி போயிட முடியாது, நான் மலைக்குல நான் ஓடிட முடியாது. அதோ ஒரு தேசம் இருக்கு, நல்ல சம பூமியா இருக்கு, அங்க போய் நான் ஒதுங்கிடட்டுமா? ஆண்டவர் சொல்றார், சரி. அப்பவும் அவருடைய இரக்கம் லோத்தோடைய வாழ்க்கையில வெளிப்படுகிறது பாருங்க. சரி, நீ போய் சேருகிறது வரைக்கும் நான் இந்த பட்டணத்தை அழிப்பதில்லை. ஹல்லேலூயா. நான் அழிக்க கூடாது, ஏன்னா எனக்கு கட்டளை வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. லோத்து குடும்பத்தை நான் அழிக்க கூடாது. அதுலயும் ஆண்டவருடைய இரக்கம் வெளிப்பட்டது. அந்த லோத்துவும் குடும்பமும் அங்கு போய் சேருகிறது வரைக்கும் இங்க தேவ தூதர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். தேவ ஜனமே, அதுதான் தேவனுடைய இரக்கம். ஹல்லேலூயா. நெகேமியா புஸ்தகத்திலே பார்த்தீங்கன்னு சொன்னா, நெகேமியாவிலே ஒரு வேதம் 9ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலே வேதம் சொல்லுகிறது, ஆண்டவருடைய இரக்கம் நம்மை விடுதலையாக்கும். ஹல்லேலூயா. தேவனுடைய இரக்கம் நம்முடைய வாழ்க்கையில கிடைச்சிட்டுனா அது நம்மை விடுதலையாக்கும். ஆமென். நம்முடைய பிள்ளைகளுக்கு தேவ இரக்கம் கிடைச்சிட்டுனா, என்னதான் துன்மார்க்கமா நம்முடைய பிள்ளைகள் மனம் போன போக்கில் வாழ்ந்தாலும் அந்த பிள்ளைகளின் நிச்சயமா ரட்சிப்பு உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில ஒரு இரக்கம், ஆண்டவருடைய இரக்கம் மட்டும் கிடைச்சிட்டுனா நிச்சயமா நம்முடைய வாழ்க்கையில ஒரு ஜெயம் உண்டு, ஒரு விடுதலை உண்டு. ஹல்லேலூயா. பர்த்திமேயு குருடன் பாருங்க, பிறந்ததுலேருந்தே குருடா இருக்கான், உலகத்தை பார்க்கல. ஆனா ஆண்டவரை பார்த்ததும் சொல்றான், ஆண்டவரே எனக்கு மனம் இறங்கும், உங்க இரக்கத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே, தாவீதின் குமாரனே எனக்கு மனம் இறங்கும். உங்க இரக்கம் என் வாழ்க்கையில கிடைச்சிட்டுனா என்னுடைய பார்வையற்ற கண்கள் பார்வையடையுமே. ஹல்லேலூயா. தேவஜனம், இந்த வார்த்தையை கேட்கிற தேவஜனமே, ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்த்து கேளுங்க, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே உங்களுடைய இரக்கம் கிடைக்கட்டும் அப்பா, என் குடும்பத்தில் உங்க இரக்கம் கிடைக்கட்டும். இதுவரைக்கும் உடைய இரக்கம் கிடைக்காமல் நாம் வழி விலகி போன அந்த சூழ்நிலைகள் எல்லாம் இந்த வேளையிலே உங்க பாதத்திலே என்னை தாழ்த்தி ஒப்புரவாகிறேன். இனி நான் என்னுடைய வழியை விலகி அந்நிய காரியங்களுக்கு, அந்நிய தெய்வங்களுக்கு முன்பாக போய் நிற்க மாட்டேன். உங்க இரக்கம் மட்டும் என் வாழ்க்கையிலே போதும் என்று இந்த வேளையில் நீங்கள் ஒரு தீர்மானம் எடுப்பீர்கள் என்றால் உங்க வாழ்க்கையை கர்த்தரால் மாற்ற முடியும். ஏனென்றால் அவருடைய இரக்கத்தில் தான் நம்முடைய வாழ்க்கையில ஒரு விடுதலை உண்டு. ஹல்லேலூயா. நாயினூர் ஊர்ல ஒரு விதவை இருந்தா பாருங்க, கணவனாரை இழந்துட்டா, ஒரு வாலிப பையன் மட்டும்தான் இருக்கிறான், பையனும் இறந்துட்டான். பையனை பாடையில தூக்கிட்டு போறாங்க, பாடைக்கு பக்கத்துல இருந்துட்டு அந்த தாய் அழுது 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 போறா.
இயேசு பார்க்கிறார் அந்த தாயை. ஹல்லேலூயா. எல்லாரும் பார்த்த போல இயேசு அந்த தாயை பார்க்கல, அந்த தாயுடைய இருதயத்தை இயேசு பார்த்தாரு. பார்த்தனாலதான் அவள் மேல் மனதுருகினார் ஆண்டவர். ஹல்லேலூயா. அந்த நாயினூர் ஊர் விதவையை பார்த்து மனதுருகி சொன்னாரு, தாயே நீ அழாதே. ஹல்லேலூயா. மனதுருகி சொன்னார், அழாதே அழாதே என்று சொன்ன அந்த வார்த்தை அவர் சொல்லும் போதே அவளுடைய அழுகைக்குள்ள தீர்வையும் அவர் வைத்து விட்டுதான் அழாதேன்னு சொன்னார். ஹல்லேலூயா. நம் ஆண்டவருடைய இரக்கம் மட்டும் நம்முடைய வாழ்க்கையில கிடைத்து விட்டா ஜனமே. ஹல்லேலூயா. இத்தனை வருஷம் நான் அழுறது கண்ணீரே இல்லை. ஹல்லேலூயா. அழுறது கண்ணீரே இல்லைன்னு உள்ள ஒரு அனுபவத்தில் நீங்க வந்திருக்கீங்களா? என் பிள்ளைக்காக, என் கணவனாருக்காக, என் குடும்பத்திற்காக, எல்லா காரியத்திற்காக நான் அழுது அழறக்கே எனக்கு பலன் இல்லைன்னு வந்திருக்கீங்களா? உங்க கண்ணீரை காண்கிறவர் ஒருவர் உண்டு. ஹல்லேலூயா. அவர் மட்டும் நம்முடைய வாழ்க்கையை பார்த்து மனதுருகிட்டார்னா நம்முடைய வாழ்க்கையில் ஒரு ஜெயம் உண்டு தேவ ஜனமே. அப்ப பார்த்து அழாதேன்னு சொல்லிட்டு அந்த பாடையை தொட்டார். ஹல்லேலூயா. அவர் தொட்டதும் மரித்த அந்த வாலிபன் உயிரோடு எழும்பி உட்கார்ந்து பேசி கொண்டிருக்கிறான். அவருடைய தொடுதல். ஆமென். ஹல்லேலூயா. எப்போ ஆராதனைக்கு வந்தாலும் ஆண்டவரே உங்க தொடுதலை நான் உணரனாப்பா, நீங்க தொட்டுட்டீங்கன்னா என் வாழ்க்கையே மாறிடும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய கரம், மனதுருக்கமுள்ள கரம் நம்மை தொட்டு விட்டது என்றால் நம்முடைய வாழ்க்கையே மாறிடும். எப்போ நம்முடைய ஜெபத்தில் கேட்கலாம், ஆண்டவரே என் மகனை தொடுங்க, என் கணவனாரை தொடுங்க, என் வியாபாரத்தை தொடுங்க, என்னுடைய வேலையை தொடுங்க, என்னோட குடும்பத்தில் என்ன பிரச்சனை உண்டு பண்ணுகிறவங்கள நீங்க தொடுங்க அப்பா, அதுல ஒரு மாற்றம் என் வாழ்க்கையில உண்டாகும். எப்போ ஆண்டவருடைய சமூகம் அவரை தொட்ட யாவரும் விடுதலை பெற்றார்கள். ஹல்லேலூயா. நம்முடைய வீடை அவர் தொடணும். உங்க கரம் என் வீடை தொடட்டும்ப்பா. வீட்டில் சமாதானம் இல்லை, வீட்டில் ஒரு நல்ல ஆசீர்வாதத்தை பார்க்க முடியல, எந்த காரியத்திலும் எனக்கு ஒரு முன்னேற்றம் இல்லை, ஆண்டவருடைய கரம் என்ன தொடணும். ஆண்டவர் தொடரனா ஆண்டவர் நம்மளை பார்த்து இறங்குனாதான் தொடுவார். ஹல்லேலூயா. அவர் தொட்ட யாவரும் சுகம் அடைந்தார்கள், அவரை தொட்ட யாவரும் விடுதலை பெற்றார்கள். அதனால்தான் பெரும்பாடு உள்ள ஸ்திரீ சொன்னா, நான் போவேன் அவரை தொடுவேன். ஹல்லேலூயா. அவர் ஒருவேளை என்ன தொடுறதுக்கு வாய்ப்பு இல்லாம தான் இருக்கும், ஆனா நான் அவரை தொடுவேன். ஆமென். விடுதலையை பெற்றால் தேவஜனமே. ஆண்டவருடைய தொடுதல் மட்டும் நம்ம வாழ்க்கையில கிடைச்சிட்டுன்னா மேன்மையான ஆசீர்வாதம். அதுக்கு தேவ இரக்கம் நமக்கு வேண்டும். ஹல்லேலூயா. தேவ இரக்கத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நாம் வழி விலகின தருணங்களை தேவ சமூகத்திலே நாம் ஆராய்ந்து கண்ணீர் விட்டு தேவ சமூகத்தில் இந்த இடத்துல இந்த நேரத்துல நான் உம்மை விட்டு வழி விலகினேன் ஆண்டவரே, வழி விலகினேன்னு சொல்லி ஆண்டவருடைய பாதத்தை பிடித்து கொண்டு நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் கண்ணீர் விடுவோமானால் நிச்சயமாய் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு இரக்கத்தை தருவார். ஹல்லேலூயா. இந்த நாளில் நம்ம வழி விலகின சந்தர்ப்பங்களை ஆவியானவர் நம்ம ஒவ்வொருவருக்கும் உணர்த்தி தருவாராக. ஹல்லேலூயா. ஆமென். அடுத்ததாக பாருங்க, இன்னும் ஒரு காரியம், நம்ம ஆண்டவரை விட்டு வழி விலகும் போது என்ன ஆசீர்வாதத்தை நாம் இழந்து விடுகிறோம். லேவியராகமம் 20ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஆமென். ஹல்லேலூயா. 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 ஆமென். ஹல்லேலூயா. கடந்த வாரம் ஒருத்தங்க சொன்னாங்க, செய்தி நேரத்தில் யாராவது தூங்குனா எல்லாரும் எழுப்பி ஒரு ஆராதனை நடத்தி நம்ம உட்கார வைக்கணும். ஆனால் அது சரியாகாது. ஆராதனை அப்படியே நமக்கு இந்த செய்தி சரியாக நம்ம வழி நடத்த முடியாது. ஆனால் இனி அப்படிதான் செய்யலாமான்னு பார்க்குறேன். ஹல்லேலூயா. ஆமென். தூங்காமல் ஆண்டவருடைய வார்த்தையை கேளுங்க. ஆண்டவருடைய வார்த்தை உள்ளே போக முடியாதபடி பிசாசுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. ஹல்லேலூயா. அம்மாவை தட்டி விடு பிள்ளை, அம்மாவை தட்டி விடு. ஹல்லேலூயா. லேவியராகமம் 20ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். இரண்டாவதாக, ஆண்டவரை விட்டு விலகுகிறவர்களுக்கு எந்த ஆசீர்வாதத்தை இழந்து விடுகிறார்கள். அஞ்சனம் பார்க்கிறவர்களையும் குறி சொல்லுகிறவர்களையும் பின்தொடர்ந்து
சோரம் போக எந்த ஆத்துமா அவர்களை நாடுகிறதோ அந்த ஆத்துமாக்கு விரோதமாக எதிர்த்து நின்று. அல்லேலூயா. ரெண்டாவதா நம்ம எந்த ஆசீர்வாதத்தை இழந்து விடுகிறோம் சொல்லுங்க, சொல்லுங்களா? விஜிலஸ்டர் பார்த்தீங்களா? ஆத்துமாக்கு விரோதமாக எதிர்த்து நின்று. ஆமென். முதலாவது தேவனுடைய இரக்கத்தை நம்ம இழந்துருவோம். இரக்கம் கிடைச்சிட்டு நம்ம வாழ்க்கையில் மேன்மையான ஆசீர்வாதம் தான். ஆனால் நம்ம ஆசீர்வாதத்தை இழக்கிறதுக்கு ஆண்டோடைய இரக்கம் நம்முடைய வாழ்க்கையில் இல்லை. அல்லேலூயா. எந்த நன்மை எந்த காரியம் செய்தாலும் நமக்கு நன்மையை பார்க்கலன்னா தேவ இரக்கம் நம்முடைய வாழ்க்கையில் இல்லை. ஏன் இல்லை? நம்ம ஆண்டோடைய வழியை விட்டு விலகி போனது நிமித்தம். ஆமென். அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆண்டவர் நம்மளை விட்டு எதிர்த்து நின்றுவார். ஆண்டவர் எதிர்த்து நின்றுவார். வசனம் பாருங்க. அஞ்சனம் பார்க்கிறவர்களையும் எடுத்தீங்களா? படிங்க பார்க்கலாம். லேவியராகமம் 26. பைபிள் எடுத்த எல்லாரும் அந்த வசனத்தை படிங்களாம். எல்லாரும் படிங்க. லேவியராகமம் 26 படிப்போமா? அஞ்சனம் பார்க்கிறவர்களையும் குறி சொல்லுகிறவர்களையும் பின்தொடர்ந்து சோரம் போக எதிர்த்து நின்று. ஆண்டவர் எதிர்த்து நிற்பார். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவரை விட்டு வழி விலகுற ஜனங்களுக்கு தேவனே எதிர்த்து நிற்பாராம். பிசாசு எதிர்த்து நிற்பான்னு சொல்லி வேதம் சொல்லல. சாத்தான் ஆண்டவரை விட்டு வழி விலகுறவங்களுக்கு சாத்தான் எதிர்த்து நிற்கிறது இல்லை, சாத்தான் துணையாதான் வருவான். ஆனா யார் எதிர்த்து நிற்பாருன்னா ஆண்டவர் எதிர்த்து நின்றுவாராம். யாருக்கு? யாருக்கு சிஸ்டர்? யாருக்கு சிஸ்டர்? ஆண்டவரை விட்டு விலகி போகிறவங்களுக்கு, ஆண்டவருடைய வார்த்தையை விட்டு வழி விலகி போகிறவர்களுக்கு, அந்நிய தெய்வத்தை தேடி போகிறவர்களுக்கு, அஞ்சனம் பார்க்கிறவர்களுக்கு, வாஸ்து பார்க்கிறவங்களுக்கு, ஸ்தானம் பார்க்கிறவங்களுக்கு, சாஸ்திர சம்பிரதாயத்தை தேடி ஓடுகிறவங்களுக்கு, லஞ்சம் ஊழலுக்கு ஆசைப்பட்டு கை நீட்டுறவங்களுக்கு ஆண்டவர் எதிர்த்து நிற்பார். ஹல்லேலூயா. பாருங்க, ஒருத்தரை ஆண்டவர் மட்டும் எதிர்த்து நின்றுட்டார்னா அவங்களோட வாழ்க்கை ஐயோ. ஹல்லேலூயா. தேவன் எதிர்த்து நின்றுட்டார்னா அவருடைய வாழ்க்கை ஐயோ. ஆதியாகமம் 11ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் ஒரு கூட்ட ஜனங்களை எதிர்த்து நிற்கிறாரு. பாருங்க, ஜனங்கள் பிரயாணம் பண்ணிட்டே இருக்கிறாங்க. ஒரு கூட்ட ஜனங்கள் பிரயாணம் பண்ணிட்டு இருக்காங்க. திடீர்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல சினேயார் என்கிற ஒரு இடத்த பார்த்தாங்க. அது கிடக்குது பாருங்க, ஏக்கர் கணக்கில் இடம். எப்படி இடம் கிடக்குன்னா நல்ல சம நிரப்பான இடம். ஹல்லேலூயா. இவங்களுக்கு அந்த இடத்த பார்த்ததும் ஒரு எண்ணம் வந்துட்டு, இதில் அழகா ஒரு பெரிய கோபுரம் கட்டும். ஏன் கோபுரம் கட்டணும்னா இவங்கள்ட்ட நிறைய செங்கல் இருக்குது. செங்கல் அதுக்கு பிறகு நிலக்கீழ் இருக்குதான். கீழில் கட்டுனா விடுமா? சிமெண்டில் கட்டினாலே நமக்கு இடிக்கிறதுக்கு படாத பாடுதான் படுறோம் இல்லையா? ஒரு ஆணி அரையணும்னு சொன்னால் என்ன பாடுபடுறோம். கீழே இருக்குது இவங்கள்ட்ட. அப்போ இவங்களுக்கு அழகாக ஏக்கர் கணக்கில் சம நிரப்பா இடம் இருக்குது. இதில் ஒரு பெரிய கோபுரம் கட்டுவோம். நம்ம எதுக்கு அங்கங்கே அலைஞ்சு திரிஞ்சு வாழணும்? எல்லாரும் அந்த கோபுரத்தில் சேர்ந்து நம்ம வாழலாம், நம்ம கட்டுவோம்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் சேர்ந்து கட்டுறதுக்கு பிளான் போடுறாங்க. ஆனால் இவங்க திட்டம் போட்டாலும் அங்கே வாயிலிருந்து வந்த வார்த்தை பார்த்தீங்க என்ன தெரியுமா? இவ்வளவு பெரிய ஒரு கோபுரத்தை நம்ம கட்ட போகிறோம், எல்லா காரியங்களும் நம்ம கையில் இருக்குது, இந்த கட்டுறதுக்கு தடையா யார் வந்து நிற்க முடியும்? இது தடைபடுமா? தடைபடாது. ஹல்லேலூயா. ஏன்னா எங்கள்கிட்ட அவ்வளோ ஆள் ஆதிக்கம் இருக்குது, பொருள் எங்கள்கிட்ட அவ்வளவு இருக்குது, நாங்கள் எல்லாரும் ஒற்றுமையாக இருந்து இதை கட்ட போகிறோம், இதை யாருமே தடை பண்ண முடியாது. இவங்களுடைய இருதயத்தில் ஒரு மிதப்பு வந்தது. ஹல்லேலூயா. ஆமாம், கட்டணும், நம்ம எல்லாரும் கட்டி அதில் சந்தோஷமாக வாழ. நான் இன்னும் ஒரு எண்ணம் என்ன பண்ணாங்க தெரியுமா? இதோடைய உயரம் வானத்தை தொடுற அளவுக்கு ஆண்டவரே அங்கேருந்து நம்ம பார்த்துடலாம். அந்த அளவுக்கு கட்டி நம்ம தலைமுறைகள், வரப்போகிற தலைமுறைகள் எல்லாம் இப்படி ஒரு கோபுரத்தை கட்டின ஜனங்கள் எப்படி இருப்பாங்க, அந்த பேச்சினால நாம் பெருமைப்படணும், நாம் மேன்மைப்படணும்.
இந்த கோபுரத்தின் மூலமாக நம்ம பேரெல்லாம் பெருமைப்படணும். அதனால ஒரு கோபுரம் கட்டும். அல்லேலூயா. இதை யாருமே தடை பண்ண முடியாது, இடிக்க முடியாது, இதுக்கு ஒரு சேதமும் வராது. நம்ம கட்டுனாங்க. ஆண்டவர் வசனம் சொல்லுது பாருங்க, ஆண்டவர் மனிதர்கள் கட்டுகிற அந்த கோபுரத்தை பார்க்கும்படி இறங்கி வந்தாராம். அல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் 11ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் 11ஆம் அதிகாரத்தில் இருக்கும். ஆண்டவர் இறங்கி வர்றாரு பாருங்க. இறங்கி வந்ததும் இவங்க அழகாக கட்டி கட்டி வராங்க. ஆண்டவர், நீங்கள் ஒற்றுமையாக இருந்தால் தானே இந்த காரியத்தை கட்ட முடியும். ஆண்டவர் அவங்க ஒற்றுமையாக இருக்காங்க, ஆண்டவர் அவங்களுக்கு எதிர்த்து நிற்கிறார். அல்லேலூயா. அத்தனை ஜனங்களுக்கு தேவன் ஒருவரும் எதிர்த்து நிற்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் மட்டும் நம்ம கூட, நம்ம பட்சத்தில் இருந்தா எத்தனை எத்தனை சேனைகள் வந்தாலும் நமக்கு ஒரு ஜெயம் உண்டு. ஆனா எத்தனை சேனை நம்ம கூட இருந்தாலும் ஆண்டவர் மட்டும் எதிர்த்து நின்னுட்டாருன்னா நம்முடைய வாழ்க்கை பரிதாபம். அல்லேலூயா. செங்கடலை உண்டாக்கினவர் நம்ம கூட நின்னுட்டார்னா செங்கடல் எம்மாத்திரம். அல்லேலூயா. செங்கடலை உண்டாக்கினவர் நமக்கு எதிர்த்து நின்று விட்டால் நாம் எம்மாத்திரம் தேவ ஜனமே. அல்லேலூயா. யோர்தான் கரை புரண்டு வருகிறது, தேவன் நம்மோடு இருந்தால் கரை புரண்டு வருகிற யோர்தான் நமக்கு எம்மாத்திரம். அல்லேலூயா. கரை புரண்டு வருகிற யோர்தானை உண்டாக்கினவர் நம்முடைய வாழ்க்கையில் எதிர்த்து நின்றார், நாம் அவருக்கு ஈடு கொடுக்க முடியுமா தேவ ஜனமே? நாம் ஆண்டவரை வழிவிட்டு விலகுற நேரங்களில் நமக்கு எதிராய் வருகிறது நம் தெய்வம். அல்லேலூயா. நமக்கு எதிராய் வருகிறது நம் தெய்வம். அது ஆண்டவர் சொன்ன, எதிர்த்து நிற்பேன். அங்கு நடந்தது என்ன தெரியுமா? அத்தனை ஜனங்கள் மத்தியிலும் ஆண்டவர் எதிர்த்து நின்னாரு. ஒரே பாஷை பேச, இங்க வா, செங்கலை கொண்டு வா, கீழே கொண்டு வா, இதை கட்டு, அதை கட்டு, அப்படி கட்டு, இப்படி கட்டு பேசுனவங்க திடீர்னு சொல்லிட்டு பாஷை எல்லாம் மாறுது. ஹைசாகே, ஹவ் ஆர் யூ, இங்கன வா, அங்கன வா, இங்கோட்டு வா. எல்லாருக்கும் மண்டை குழம்புது. என்னடா திடீர்னு அவர் அப்படி இப்படி இப்படி பேசிட்டு இருக்காங்களே. அல்லேலூயா. ஒன்றும் புரியல, பேச்சு தாறுமாறாச்சுது. அல்லேலூயா. இனி இந்த இடத்துல பைத்தியமே பிடிச்சிடணும். எல்லாருமே ஓடுனாங்க பாருங்க. பாபேல் கோபுரத்தை கட்டுறதை விட்டுட்டு துண்டை காணும், துடிய காணன்னு சிதறடிக்கப்பட்டாங்க. கோபுரம் அதோட நின்னது. இதுதான் நம்ம என்ன காரியம் ஆண்டவர் இல்லாமல் தொடங்கினாலும் அப்படியே தான் நிற்கும். அதில் ஒரு ஜெயத்தை பார்க்க முடியாது தேவஜனமே. ஆனால் ஆண்டவருடைய துணையோடு நம்ம இருந்து செய்யும்போது அதில் ஒரு மேன்மையான ஆசீர்வாதத்தை நம்ம பார்க்க முடியும். பிள்ளைகளுடைய திருமண வாழ்க்கையில் ஆண்டவரை கூட ஆண்டவரோடு இணைந்து அந்த காரியத்தை செய்யும்போது அதில் ஒரு ஜெயம். அல்லேலூயா. ஆண்டவரை வைத்துக்கொண்டு ஆண்டவரை நம்மோடு வைத்து விட்டு நம்ம செய்யும் போதில் ஒரு ஜெயத்தை பார்க்கலாம். அதை வசனம் சொல்லுது, உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன். அல்லேலூயா. ஆண்டவரோடு இருந்தால் நம்ம எப்படிப்பட்ட சேனையும் நம்ம பாய்ந்து போய் ஜெயத்தை பார்க்க முடியும். லேவியராகமம் 26, 24, 25 வசனங்கள் பாருங்க. நான் உங்களுக்கு எதிர்த்து நடந்து உங்கள் பாவங்களின் நிமித்தம் ஏளத்தனையாய் வாதித்து மீறினதற்கு பழி வாங்கும் பட்டயத்தை உங்கள் மேல் வர பண்ணி நீங்கள் உங்கள் பட்டணங்களில் சேர்ந்த பின் கொள்ளை நோயை உங்கள் நடுவில் அனுப்புவேன், சத்துருவின் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவீர்கள். அல்லேலூயா. முதல் அந்த வேத பகுதியை பாருங்க. நான் உங்களுக்கு எதிர்த்து நடந்து, தேவன் எதிர்த்து நடக்கிறவர்களுக்கு தேவன் அனுமதிக்கிறது கொள்ளை வியாதி, சத்துருவின் கையில் ஒப்பு கொடுப்பது. அல்லேலூயா. தேவன் நம்ம எதிர்த்துட்டாருன்னு சொன்னா நம்ம சத்துருவின் கையில் ஒப்பு கொடுத்து விடுவார். நம்முடைய குடும்பத்தை ஒப்பு கொடுத்து விடுவார். அல்லேலூயா. தேவன் எதிர்த்தால். ஆமென். இன்னைக்கு நமக்கு பில்லி சூனியம், மந்திரீகம், ஏவல் பிசாசு, இது எல்லாமே நமக்கு விரோதமாக வருகிற சத்துரு. தேசத்தில் உலாவி கொண்டிருக்கிற ஆவிகள் நமக்கு விரோதமாக வருகிற சத்துரு. வாதை நமக்கு விரோதமாய் வருகிற சத்துரு. அல்லேலூயா. எரிச்சல், பொறாமை நமக்கு விரோதமாய் வருகிற சத்துரு. ஏன் சத்துரு நம்மை மேற்கொள்கிறான்னு சொன்னா நம்ம பல சூழ்நிலையில ஆண்டவரை விட்டு வழி விலகி போயிருப்போம். அல்லேலூயா. வழி விலகி போனாதான் சத்துரு நம்முடைய வாழ்க்கையை மேற்கொள்ளுகிறான்.
ஹல்லேலூயா. ஆண்டவரை தான் சொல்றாரு, நான் எதிர்த்து நின்னா கொள்ளை வியாதியும் நான் சத்ருவுடைய கையிலும் உங்களை ஒப்பு கொடுத்து விடுவேன் என்று. ஆமென். ஆண்டவர் நம்மை எதிர்த்து நிற்க முடியாதபடி, எதிர்த்து நிற்காதபடி நம்ம பார்த்து கொள்ளணும். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் எப்போ நம்ம கூட இருக்கும்போது தான் நமக்கு ஆசீர்வாதம். ஆமென். ஆண்டவர் எப்போ நம்ம கூட இருக்கும்போது தான் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு ஜெயம். ஒரு நாளும் தேவனை மட்டும் நம்முடைய வாழ்க்கையில் எதிர்த்து நிற்பதற்கு நம்ம அனுமதி கொடுத்துடக்கூடாது. ஹல்லேலூயா. சில காரியங்களுக்கு ஒரு தீர்மானம் எடுத்தோன்னா அந்த தீர்மானத்தை நம்ம நிறைவேற்றணும். ஆமென். தீர்மானத்தை நிறைவேற்றணும். எடுத்த பொருத்தனையை நம்ம செய்யணும். எந்த காரியத்தில் நம்ம ஆண்டவருக்காக ஒரு காரியத்துக்கு நம்ம செயல்படுவோம், நம்ம ஒரு முடிவெடுத்தோமோ அந்த காரியத்தை நம்ம செய்யணும். தேவனுக்கு பயந்து செய்யணும். இல்லைன்னா ஆண்டவர் நமக்கு எதிர்த்து நிற்கும்போது எத்தனை பேர் நமக்காக திறப்பில் நின்று ஜெபிச்சாலும் நம்முடைய ஜெபம் அவர்களுடைய ஜெபம் கேட்கப்படாத ஜனமே. எத்தனை வல்லம் உள்ள ஊழியக்காரங்கள்ட்ட போய் உட்கார்ந்து நம்ம ஆராதிச்சாலும் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஒரு ஜெயத்தை பார்க்க முடியாது. ஹல்லேலூயா. பிசாசு எதிர்த்து நின்னா ஊழியக்காரங்க நின்று அப்பாலே போ சாத்தானேன்னு சொன்னா ஓடிடுவான். ஆண்டவர் எதிர்த்து நின்னா எத்தனை ஊழியக்காரங்களும் எதிர்த்து ஆண்டவருக்கு எதிராக நிற்க முடியாது. எத்தனை ஊழியக்காரங்களை தேடி போனாலும் நம்ம வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டாகாது. இன்றைக்கு ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை தர வேண்டும் என்று விரும்புகிறார். ஹல்லேலூயா. நமக்கு இன்றைக்கு ஒரு இரக்கத்தை ஆண்டவர் தர வேண்டும் என்று விரும்புகிறார். அதனால் தான் ஒருவேளை இந்த வார்த்தையை நமக்கு இன்றைக்கு ஆண்டவர் தந்திருக்கிறார் என்றால் எந்தெந்த சந்தர்ப்பத்தில் நான் வழி விலகி போனேன் என்பதை நம்மை ஒரு நிமிஷம் ஆராய்ந்து பார்ப்போம். ஆராய்ந்து பார்த்த ஆண்டவருடைய சமூகத்தில் நம்முடைய வார்த்தைகளை நம்ம வழிமாறி போன காரியங்களை நாம் வாய் திறந்து அறிக்கை செய்யும் போது மறுபடியும் நம்ம ஆண்டவரோடு சேருகிறோம். ஆண்டவரிடத்திலிருந்து இரக்கத்தையும் ஆண்டவரிடத்திலிருந்து நம்ம ஒத்தாசையும் பெற்றுக்கொண்டு நம் நன்மைகளை பெற்றுக்கொள்வோம். ஆமென். கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலமாக